ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சக்திவேல் அப்படிங்கிறதுல அடுத்த வாரம் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சக்திவேல் அப்படிங்கிறதுல அடுத்த வாரம் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேலனை அடித்து வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து சக்தி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அப்போ தான் ஒரு இடத்துல வேலன் வந்து இழுத்துருக்கோன்னு பெருசாக கத்துறாங்க. அதே சமயம் ஃப்ரெண்டு வந்துடுறாரு. உடனே 2 பேருமா தூக்கி தண்ணி கொடுத்து உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு சேரன் அதிர்ச்சி ஆறாரு. இவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்? நம்ம தானே அடித்து போட்டோம். இவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போகிறாரு. ஆனால் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா இல்லை அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்பேன். ஏன்னா உண்மையிலே வந்து சக்தி வந்து பாசம் வச்சுருக்காங்க. அதனால் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து சிறகடி காசை சீரியலில் பார்க்க போகிறோம். சிறகடி காசை சீரியலில் என்ன போடுறான்னா, தனிமைனா என்னன்னு வந்துடும். வீட்டில் யாருமே இல்லை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க விஜயா. உடனே பார்வதி வராங்க. நீ எல்லாம் எப்படிலாம் வந்து தனியாக இருக்கியோ தெரியல. பாவம் தனிமை வந்து எவ்வளோ ஒரு கொடுமை. இப்போ தான் எனக்கு உணர்றேன். வீட்டில் எப்படி இருந்தது அப்படி சொல்கிறாங்க. நீ தானே எல்லோரும் விரட்டி விட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இருக்குன்னு அழுற உடனே பார்வதி வந்து சாப்பாடு தராங்க. உடனே இங்கே இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது திருந்தி கூட்டிகிட்டு வருவாங்களா பார்ப்போம். இதுக்கு அடுத்து தனம் அப்படிங்கிற சீரியல். தனம் அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடற்கரையில் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே மாமியார் கேட்குறாங்க, நான் வந்து சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நிலாக்காக. ஆனால் எனக்கு இப்போ வாழணும் ஆசையாக இருக்குது. அதனால் என்ன நீ வந்து 2வது வாழக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையா? நீ வந்து பாசமாக இருந்தால் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அங்கே வந்து ராதிகா வந்து நீ இந்த வீட்டை ஒரு வழியாக கட்டி முடிச்சுட்டு நானும் கதிரும் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அடிக்கணும் போல இருக்குது. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறா, எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காது, அடிச்சிருதானோ அப்படி சொல்கிறாங்க. உடனே ஓடி போய் ஒரு அடி அடிச்சிடுறாங்க கன்னத்தில். மாறி மாறி அவர் யார் தெரியுமா? என்னோட புருஷன். அவர் என்னோட புருஷனை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா மரியாதை கட்டிடணும்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்து ராதிகா வந்து திகச்சு போகிறாங்க. இதுக்கடுத்து ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் இப்போ வேலையை வந்து விட்டுட்டாங்க. நான் வேலையை விட்டோன்னே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் 5,00,000 ரூபா வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரா அப்போ பாண்டியன் சொல்கிறா பேசாம அந்த வீட்டை அடமானம் வச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அவள் அப்பாவும் அதனால் என்ன நிலா வந்து தான் அந்த குடும்பமே வந்து நல்லா இருந்துச்சு, வீட்டை அடமானம் வச்சிடலாம், இப்படி ஆளாளுக்கு தன்னுடைய வீட்டை வந்து அடமானம் வச்சிடலாம். பாசத்தை பார்த்து அப்படியே நொறுங்கி போயிடுறாங்க. வீட்டை அடமானம் வச்சு 5,00,000 தரோம், இவங்களுக்கு வந்து கொடுக்குறோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலா வந்து சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக இவங்க மனசு இப்போ மாறப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா சுட்டுவெளி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வக்கீலை போய் பார்க்குறாங்க. வக்கீலாக வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் சீரியல் நடித்த விகாஸ் வந்து இப்போ நடிக்கிறாரு. இதில் வந்து அவர் தான் வந்து லாயராக வர்றாரு. உடனே அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சரி அப்புறம் வக்கீல் ஃபீஸ் எவ்வளோ 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என்னோட சின்ன வயசு கனவு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது போட்டி வைக்க போகிறோம். அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரப்போகுது. உங்களுக்கு பரிசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம எப்படியாவது ஜெயிச்சு அந்த பரிசை வந்து நம்ம வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கண்மணி அன்புடன் தொல்லை பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி ஆஃபீஸ் வந்து திறக்க போகிறாங்க. நிலா வந்ததுனால கோவப்பட்டு இப்போ புதுசாக ஆஃபீஸ் திறக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்மணியோட அம்மா வரா. நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது, உனக்குலாம் ஒரு தகுதி தெரியாதுன்னு சொல்லி பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. கீழே கொட்டி வச்சு பாரு, அதை எடுத்து பெருக்கி தொட, அதுதான் உன் வேலை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உங்கள் அம்மா வந்து நல்லவளா, தங்கச்சி புருஷனை வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா, நடத்த கட்டவ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதனால் பயந்து அப்படியே அடிக்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு அன்பு கண்மணி அப்படின்னு கத்திட்டு வராரு. இதுக்கப்புறம் 2 பேருக்கு சண்டை வரப்போதா, பிரிய போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பாண்டீஸ்வர் அப்படிங்கிற தொல்லை என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியில் வந்து போயிட்டாங்க. என்ன தான் யோசிக்கிறேங்க, நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு அதை பற்றி தான் யோசிக்கிறேன். சரி நீ முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணணும் அவ்வளோ முயற்சி பண்ணு, கண்டிப்பாக நீ வந்து நடக்கத்தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகத்தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் உண்மையிலே அவங்க ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்தா சிந்து பேரவி தொல்லை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து டைவர்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பிகா வந்து புதுசாக வந்து வக்கீலானாங்க. இந்த பாருங்க டைவர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, சிவாட்ட கேட்போம், அவனுக்கு மனசு பிடிச்சிருக்கா, அவள் பொய் தான் சொன்னான், ஆனால் அவள் வச்சுருக்க பாசம் வந்து உண்மை, சிவாட்ட கேட்போம், சிவாட்ட கேட்குறாங்க. சிவா வந்து அங்கேயிருந்து வந்து ஆமாம் நான் வந்து பாசம் வச்சுருக்கேன் இல்லையான்னு பெரியம்மா வந்து சொல்கிறாங்க. நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சிவா என்ன பதில் சொல்ல போகிறான் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த மகாநதி சீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வாசலில் வந்து யாரும் வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ தான் வந்து 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த விஜயும் பிள்ளையும் வந்திருக்காங்க. வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் பண்ணி போடுறாங்க. வந்து சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டுக்கு நீ விருத்து வரணும்னு கூப்பிடுறாங்க. உடனே எங்கள் வீட்டுக்கு விருந்தில் வேணால் இவங்களெல்லாம் எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த வீட்டில் போய் வந்து எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அதே சமயம் இங்கேயும் வராங்க. அப்படியே
நிறைய கைமுனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது பழகின மாதிரியே பேசுகிறாரு, அம்மாவும் ரொம்ப ஓவராக குழாவிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு சரியாக போதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.